ராஜா ஆண்டவரே, எங்களுக்கு பரிபூர்ண ஜீவன் வேணும் ஆண்டவரே. பூமியில எப்படி நாங்க முழு ஆயுடு கேட்கிறோமோ அதே மாதிரி எங்களுக்கு பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவனுக்கு போகணும் ஆண்டவரே. பேசலா மக்களோடு இருந்து நீங்கள் காப்பாற்றி வருகிறதுக்காக ஒரு ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இப்போதும் நன்றி செலுத்துகிறோம், மேலும் மேலும் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு எங்களுக்கு எல்லாம் நன்மை செய்வதற்காக உங்களுக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் முழுக்க நீங்க ஆசீர்வதிக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு சபத்தினால் எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இந்த பரிசுத்த நாளை நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்பா. அப்பா ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகள் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்பா. ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகள் வசனம் எங்களுக்கு உயிர் மூச்சையா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க வசனத்தை வாசிக்கிறதும் எல்லாமே ஒவ்வொரு நாளும் நாங்க அபியாசமும் செய்யணும் ராஜா. அதை நாங்க இன்னும் அதிகமா நாங்க கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. எங்களோட அறிவுக்கு ஏறாதது, அறியாதது, புரியாதது ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களுக்கு நல்லபடியாக நீங்க கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களோட வசன வாக்கியம் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு வாக்கியம் ராஜா. அதன்படி நாங்க நடக்கவும் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே, மாம்சத்தில் இருக்கிற எண்ணெய் கொண்டு ஆவியானவரே பேசி
பரிபூர்ண ஜீவன். அதாவது என்னன்னா, இப்ப நம்ம உயிரோடு இருக்கிறோம், நமக்கு மூச்சு இருக்கு, உயிரோடு இருக்கிற மாம்சத்துல. இதுக்கு ஆண்டவர் ஒரு முழு ஆயுதம் கொடுப்பாரு. நம்ம இறந்த பிறகு ஒரு உயிர் இருக்கு. ஸோ அந்த உயிருக்கு ஒரு ஜீவன் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அது ரெண்டும் சேர்த்துதான் பரிபூர்ண ஜீவன், தி பர்ஃபெக்ட் லைஃப். முழு ஆயுள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், பூமியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முழு ஆயுள்னு நம்ம ஜபிக்கிறோன்றதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆஃப்டர் லைஃப் கூட பரிபூர்ண ஜீவன் வேணும்ன்றதுக்காக இந்த வார்த்தைகள் வந்தது. ஸோ இன்னைக்கு எடுத்துக்கிற தலைப்பே பரிபூர்ண ஜீவன். ஆஃப்டர் லைஃப் அது எப்படி இருக்குது, இந்த ஒரு ரகசியம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம பூமியில எப்படி வாழ்றோமோ அதே மாதிரி தான் பரலோகத்துல இருக்கிற பிதா கிட்ட நம்ம வாழ போறோம். அது கோடிக்கணக்கான வருஷங்கள் வாழ போறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள், டேட்டு, ஒரு டைம் கொடுத்துருப்பாரு. இந்த டைமுக்கு நீ இருக்கணும், அதுக்கப்புறம் நீ வந்துடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நாளுக்குள்ள நம்ம எப்படி வாழ்றோம், தேவனோட பார்வையில நம்ம எப்படி இருக்க போறோம், எப்படி நடந்துக்க போறோம், அது நம்ம நல்லபடியா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னு வச்சுக்கலாம். இது நம்ம கத்துக்க போறோம் இன்னைக்கு. இதுதான் தேவ ரகசியத்துல சில குறிப்பிட்ட வசனம் வச்சு நம்ம பேச போறோம். ஸோ இந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பர்ஃபெக்ட் லைஃப், ஒரு பரிபூர்ண லைஃப் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் கோவிட்ல நிறைய பேர் மரணம் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. எதுக்காக இப்படிலாம் நடக்குது, என்ன நடக்க போகுது, அது எல்லாமே எதுவுமே தெரியல. தேவ மனிதர்கள், சன்மார்கள், துன்மார்கள் எல்லாருமே இந்த டைம்ல இறந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பரிபூர்ண ஜீவனை பத்தி நம்ம பேச போறோம். இப்போ சாதாரணமா ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவான்? திருட வருவான், கொலை பண்ண வருவான், அப்புறமா ஏதாவது ஒரு பரிபூர்ண ஜீவனை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். இப்போ திருடன் எப்படி வருவான் ஒரு வீட்டுக்கு? கொள்ளையடிக்க வருவான், அந்த வீட்டுல இருக்கிறவங்கள கொலை பண்ண வருவான், அவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள்லாம் அவங்கள அழிக்கதான் வருவான். சரியா? இந்த மாதிரி திருடன் வருவான். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட திருடனை போல வருவாரு அந்த உயிருக்கு எடுக்கிறதுக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த உயிரை குறிப்பிட்ட நாள்ல ஆண்டவர் கொடுத்துருக்கிற டைமுக்குள்ள எடுக்கிறதுக்காக வருவாரு. எடுத்துட்டு பிறக்கும் அந்த மரித்து போன உயிருக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஜீவனை கொடுக்கத்தான் வராருன்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதோட ஆதார வசனம் இப்ப நம்ம பார்ப்போம். ஜான் 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் மட்டும் படிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பூரணிக்கப்படவும் வந்தேன். ஆமென். அது பரிபூர்ணப்படுறதுக்காக நான் வந்தேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் என் ஆடுகளுக்கு, என்னை நம்புகிறவர்களுக்கு, அவங்களோட இருதயம் எனக்கு கொடுத்தவர்களுக்கு நான் என் ஜனத்துக்கு ஜீவனா இருக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஜீவனுக்கு பரிபூர்ண ஜீவனத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இந்த பரிபூர்ண ஜீவன் தான் அதோட டீட்டெயிலா பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு 3 விஷயங்கள் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருப்பாரு. ஒரு 3 காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவர் பாரபட்சம் பார்க்காத ஒரு இறைவன், தேவன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 3 விஷயங்கள் கொடுத்திருப்பாரு. அந்த 3 விஷயங்கள் வேதத்துல எதுன்னு பார்ப்போம். ஆக்ட்ஸ் 17:25 படிக்கலாம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. சரி, இந்த 3 காரியங்கள், அதாவது முதலாவது என்னன்னாக்கா ஜீவனை கொடுக்கிறார், 2வது சுவாசத்தை கொடுக்கிறாரு, 3வது அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்கள், சகல பொருட்கள் கொடுக்கிறாரு. ஆனா கடைசியில் என்ன சொல்றாரு, மனுஷன்கிட்ட இருந்து அவர் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு.
இப்போ நம்ம இந்த காரியங்கள் பார்க்குறப்போ இப்போ ஜீவனை கொடுக்குறாரு, அதாவது என்னன்னா சுவாசத்தையும் கொடுக்குறாரு. இப்போ முதலாவது நம்ம சுவாசத்தை பார்ப்போம். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து மண்ணினால உருவாக்கி அவரோட மூச்சு காத்த தன்னோட மூச்சு காத்த கொடுத்து உயிர் வைக்கிறார் ஆண்டவர். சரி, அதோட எப்படி அவரு கிரியேட் பண்றாரு, ஒரு மனுஷனை கிரியேட் பண்ணி எப்படி அந்த மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்குறாருன்னு வேதத்துல நம்ம ஆதார வசனம் பார்க்கலாம். ஜெனசிஸ் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவாத்மானான். சரி, அவனுக்கு ஜீவன் வந்தது, அது வந்து ஆத்மா ஆயிடுச்சு, ஜீவாத்மா ஆயிடுச்சு. அது ரெண்டா நம்ம பிரிச்சுக்கணும். இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு ஜீவனும் வந்தது, அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கும் ஜீவன் இருக்கு. அதுதான் நம்ம தேவ ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஜீவாத்மா வந்து மனுஷனுக்கு மட்டும் ஆண்டவர் கொடுக்கல, ஜந்துக்கள் கொடுக்குறாரு, பறவைகள் கொடுக்குறாரு, மிருகங்கள் கொடுக்குறாரு, அதாவது அனிமல்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஊரும் பிராணி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து இந்த எல்லா பிராணிகளுக்கும் இந்த எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்தது ஒரே ஒரு சுவாசம். எல்லாத்துக்குமே ஒண்ணு. அனிமல்ஸ்க்கும் ஒரே சுவாசம் தான், மனுஷனுக்கும் ஒரே சுவாசம் தான். ஸோ அதோட ஆதார வசனம் படிக்கலாம். ஜெனசிஸ் 7ல 15th verse படிங்க, அப்புறம் 22nd verse அது மட்டும் படிங்க. அல்லேலூயா. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் வேலைக்குள் பிரவேசித்தன. சரி, 22 ஜெனசிஸ் 7ல 22 படிங்க. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. சரி, இந்த மாதிரி எல்லா ஜீவ சுவாசத்துக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்திருக்கிறது ஒண்ணுதான், ஜீவ சுவாசம். ஸோ இந்த ஜீவ சுவாசம் எல்லாத்துக்குமே ஒரே ஜீவ சுவாசம் தான், எல்லாருமே ஒண்ணுதான். ஸோ அதோட இன்னொரு ஆதார வசனம் நம்ம படிக்கலாம். எக்லேசியஸ் 3:19. எக்லேசியஸ் 3:19. மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. ஆமென். ஆமென். சோ இப்போ வந்து அழகா ஆண்டவர் வந்து கிளியரா சொல்லியிருக்கிறாரு, எல்லா ஜீவனுக்கும் ஒரே சுவாசம். சோ எல்லாருக்குமே பாரபட்ச பார்க்கல, மனுஷனுக்கு தனி ஜீவன், மிருகத்துக்கு தனி ஜீவன் அப்படிலாம் கொடுக்கல, எல்லாருக்குமே ஒன்றா கொடுத்துருக்காரு, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் இருக்கிற ஜீவ சுவாசத்தை வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஆண்டவர் தன் கையில வச்சிருக்கிறாரு. அதாவது ஆண்டவர் வந்து தன் கையில வச்சிருக்கிறாரு. இப்போ he has to take a decision. அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துல அவர் எடுத்துப்பாரு. சரிங்களா? சோ இப்போ வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் சுவாசத்தை தேவன் தன் கையிலே வச்சிருப்பாரு. அதோட ஆதார வசனம் இப்ப படிக்கலாம். டேனியல் 5:23. டேனியல் 5:23 வாசிங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். சரி, இப்ப ஆண்டவர் இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா, இதுக்கு எல்லாமே ஜீவன் கொடுக்கிறது ஆண்டவர். அந்த ஜீவன் வந்து ஆண்டவர் தன் கையில வச்சிருக்கிறாரு. சரி, இந்த கையில வச்சிருக்கிற ஜீவனை வந்து எப்போ எடுப்பாரு, எப்போ கொடுப்பாரு, எப்போ எடுப்பாருன்றது ஆண்டவருக்கு மட்டும்
எப்போ விரும்புறாரோ அந்த டைம்ல வந்து அவர் எடுத்துப்பாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உயிரை எடுக்கிற அதிகாரம் ஆண்டவருக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த உயிரை கொடுக்கவோ இல்லை நான் உயிர் விட மாட்டேன்னு சொல்றதுக்கு அதிகாரம் நமக்கு கிடையாது. ஸோ அதனால ஆண்டவருக்கு மட்டும் தான் அந்த அதிகாரம் உண்டு. அவர் எப்போ எடுக்கிறாரோ எப்போ விரும்புகிறாரோ அந்த நேரத்தில் வந்து அந்த ஆத்மாக்கள் அந்த உயிர்கள் சாகும். ஸோ அதுதான். ஸோ இப்போ சங்கீதம் 104 29 வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். சங்கீதம் 104 29 வசனம். 29. அல்லேலூயா. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். ஆமென். ஆமென். சோ அவர் கையில இருக்கிறதுனால அவர் என்னைக்கு எடுக்கிறாரோ அன்னைக்கு எடுத்துப்பாரு. அவர் என்னைக்கு விரும்புறாரோ அன்னைக்கு வாங்க எடுத்துக்கிறதுக்கு செத்துடுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஆண்டவர் தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதே நேரத்தில் வந்து நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் சாக மாட்டேன், என்னோட லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, மனுஷனுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. ஸோ நான் சாக மாட்டேன், என் மூச்சு போகாது, என் உயிர் போகாதுன்றது உறுதியை யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிருக்கிறாரு. அவரை டக்குன்னு எடுத்துடுவார். நான் சாகவே மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறக்குள்ளும் நமக்கு வந்து எந்த அதிகாரமும் இல்லை. நம்ம எப்போ வந்து உறுதியாக நான் சாகவே மாட்டேன்னு சொல்றக்குள்ள என்ன ஆகுதுனாக்கா, உன்னை வந்து அட்டாக் பண்றதுக்கு துன்மார்கள் நிறைய பேர் இருக்குவாங்க, எனிமீஸ். அவங்க வந்து உடனே உன்னை அட்டாக் பண்ணுவாங்க. சரி, அதோட ஆதார வசனம் படிக்கலாம். எக்லெசியஸ் 8th சாப்டர்ல 8ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. சரி, இந்த மாதிரி வந்து ஆமென். ஆமென். சோ எல்லாத்துக்குமே ஒரு காலம் வச்சுட்டு இருக்காரு ஆண்டவர். அதுல வந்து அப்படி இருக்கிறக்குள்ள நம்மளே போய் முந்திக்க கூடாது. நான் உயிரை விட்டுடுறேன்னு தற்கொலை தயவு செஞ்சு பண்ணாதீங்க யாருமே. வேதத்துல வந்து அது பாவம்ன்றது வந்து கிளியரா தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவர் குறித்த நாள்ல தான் நம்ம போனோம் தவிர உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை தற்கொலை பண்றதுக்கு. தற்கொலை பண்ணா நீ நரகத்துக்கு போயிடுவ டைரக்டா சொல்றாரு. எக்லெசியஸ் 3:17 படிங்க. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று ஒரு உள்ளத்தில் எண்ணினேன். சோ எல்லாத்துக்குமே ஒரு நியாயம். அவன் துன்மார்க்கனா இருக்கட்டும் சன்மார்க்கனா இருக்கட்டும் அவனுக்கு நியாய தீர்ப்பு, அவ்வளவுதான். ஜட்ஜ்மெண்ட், டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட். அவனுக்கு விசாரிப்புன்றதே கிடையாது. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி சொல்றேன். இஸ்ரேல்ல ஒரு பிஎம் இருந்தாரு, எட்சேக் ராபின்னு சொல்லிட்டு. எட்சேக் ராபின் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, அவர் வந்து ஒரு சமாதான கூட்டம் அரேஞ்ச் பண்றாங்க. அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி சமாதான கூட்டம் ரீச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த சமாதான கூட்டத்துக்கு தன் மனைவியோட இந்த எட்சேக் ராபின் வந்து போறக்குள்ள அவரு அப்படியே சாதாரணமா போறாப்புல. அப்படி போறக்குள்ள அவர் வந்து இது ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்குறாங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட, நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டை வந்து பிஎம் வந்து நீங்க ஒரு பாதுகாப்பு இல்லாம அப்படியே கூப்பிட்டு வந்துருக்கீங்க. பாதுகாப்புல நல்லா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அதெல்லாம் எதுவுமே வேர் பண்ணாம அப்படியே வெறும் கோட் மட்டும் போட்டு வந்திருக்கிறாரு. இந்த சைடு எத்தனை ஜனங்க, அதுவும் இஸ்ரேல்ல வந்து அவ்வளோ ஒரு போர் இருக்கிற ஒரு கண்ட்ரி ஆச்சு. இங்க இருக்கிறக்குள்ள வந்து இவரு பாதுகாப்பு இல்லாம அப்படியே வந்திருக்கிறாங்களே. அவங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படி கேட்டக்குள்ளும் அந்த வைஃப் சொல்றாங்களா, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குற, பைத்தியக்காரமான கொஸ்டின் கேட்குற, அநாகரிகமான ஒரு கொஸ்டின் கேட்குற என்கிட்ட. இது என்ன மாதிரி நாடு தெரியுமா? இது வந்து ஆப்பிரிக்கா நாடு நினைச்சுக்கிறியா? இது வந்து சமாதானம் இருக்கிற ஒரு நாடு. ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு சமாதான நாட்டில் எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட வேண்டிய அவசியமே இல்லை, அது தேவையும் இல்லை, இந்த பாதுகாப்பு கவச்சு எங்களுக்கு தேவையே இல்லைன்னு அந்த வார்த்தை சொல்லுவாங்க. சொன்ன ஒரு ஃபியூ மினிட்ஸ் செகண்ட்ஸ்லேயே
அவரு மேல வந்து சரமாலியா குண்டு தாக்கம் வந்துச்சு. அப்படியே ஒரு நொடியில அவரு இறந்து போறாரு. ஸோ அவரோட இறுதி உடலை வந்து ஃபியூனரலுக்காக ஊர்வலம் கொண்டு வந்தவங்களோ அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த வசனத்தை பாடிட்டு வராங்க. எக்லெசியஸ் 3 1-8 அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த வசனத்துல பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, மரணத்துக்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. நமக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. அவரு உயிர் விடமாட்டேன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவர் எந்த டைம்ல எடுக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவ்வளோ நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடாது. இந்த நொடி இப்போ டக்குன்னு அந்த நொடி நம்ம இருக்கிறோமோ இல்லையா, அவரோட கிருபை இருக்கணும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு we have no rights to tell the word that I will not die and my life will be extended. No, never. ஸோ அது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ பரலோகத்தின் இருக்கிற பிதா தான் நமக்கு அதை வந்து அழகாக நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. அவர் கையில தான் நம்மளோட சுவாச காத்து, மூச்சு காத்து இருக்குது. ஸோ அவர் என்னைக்கு விரும்புகிறாரோ அன்னைக்கு அவர் எடுத்துக்குவாரு. ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீவ சுவாசம் நமக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த ஜீவ சுவாசம் நம்மளுக்கு இல்லைன்னாக்கா ஒருத்தர் உயிரோடு நம்ம இருக்க மாட்டோம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துக்கு ஜீவனை தருகிறேன்னு சொல்றாரு. ஸோ உலகத்துக்கு ஜீவனை ஏற்கனவே நம்மளுக்கு ஆண்டவர் வந்து மூச்சு காத்து கொடுத்து ஜீவனை கொடுத்தாச்சு. அதாவது மாம்சத்துல உள்ள மனுஷங்களுக்கு உயிர் கொடுத்தாச்சு, பிராணிகளுக்கு, பறவைகளுக்கு எல்லாருக்குமே உயிர் கொடுத்தாச்சு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த உலகத்துக்கு ஜீவனை தருகிறேன், அதுக்காக தான் நான் இறங்கி வந்தேன். அப்படின்னா ஜீவன்னா என்ன? அதுக்கு ஆதார வசனம் படிக்கலாம். Proverbs 3:22. ஸோ இந்த ஜீவன்னா என்ன? அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். சரி, இப்போ ஆத்மாவுக்கு ஜீவன் அப்படின்னா ஆத்மானா என்ன? நிறைய பேருக்கு ஆத்மான்றது என்னன்னே தெரியாது. நான் மனுஷன், நான் வாழ்ந்தேன், நான் இப்படி இருந்தேன், அவ்வளவுதான், நான் மரணம் அடைய போறேன். ஆனா அந்த ஆத்மா ஆஃப்டர் டெத், அந்த ஆத்மா எங்க போகுது, என்ன பண்ணுது, அதுவே தெரியாது. நான் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில வந்து எனக்கு வந்து ஒரு அங்கிள் பேசுறதுக்குள்ள பரவாயில்ல, நான் எதுவுமே நம்ப மாட்டேன், நானே வந்து 120 வருஷம் வாழ போறேன், அவ்வளவுதான், நான் தான் கடவுள். ஆனா அந்த ஆத்மா எங்க போகுது ஆஃப்டர் ஒரு டெத் ஆயிட்டு இருக்கு, அந்த ஆஃப்டர் டெத் அந்த ஆத்மா எங்க போகுது, அந்த அறிவு இல்லை அவங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் ஆண்டவர் அழகா வேதத்துல எழுதி வச்சாச்சு. சரி, இப்போ இந்த ஆத்மானா என்ன? ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 லைஃப் இருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு லைஃப், நம்ம ஆஃப்டர் டெத் நமக்கு இன்னொரு லைஃப், அதாவது ஆத்மாக்கு லைஃப். ஸோ 2 பார்ட் இருக்கும். அது நல்லா அழகா புரிஞ்சுக்கணும் நீங்க. அவங்க அந்த 2 ஆத்மா எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ நான் எப்படி இருக்கிறேன், நம்ம மேல் தோற்றத்துக்கு நான் உங்களுக்கு எப்படி காணப்படுகிறேன், அதே மாதிரி தான் உள்ளான மனுஷனும் அதே மாதிரி தோற்றத்துல இருப்பான். ஸோ நிறைய பேருக்கு ஆத்மானா எப்படி இருக்கும் அப்படி தெரியாது. ஆத்மானா எப்படி இருக்கும், அந்த உருவம் நீ எப்படி இருக்கிறியோ உன்னோட உள்ளான மனுஷனோட உருவமும் அதே மாதிரி தான் இருக்கும். பிசிக்கல் பாடி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் உன்னோட ஆத்மாவும் இருக்கும். they can recognize நீ தான்றது அவங்களுக்கு கிளியரா தெரியும். ஆமா, இப்போ வந்து நான் எப்படி இருக்கிறேனோ, பிசிக்கலா எப்படி தெரியுறனோ, புறமான உடல்ல நான் எப்படி தெரியுறனோ, உள்ளான மனுஷனும் அப்படியே தான் தெரியுவேன். அந்த தோற்றம் தான் தெரியும். ஸோ there is no any difference. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பார்ட்டா ஆண்டவர் நம்மளுக்கு பிரிச்சிருக்கிறாரு. உள்ளான வெளியரங்கமா தோன்ற ஒரு மனுஷன், உள்ளான ஒரு மனுஷன், 2 பேரும் ஒரே தோற்றத்துல ஒரே உருவத்துல இருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஆதார வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:16 verse, 4th chapter 16th verse. ஹல்லேலூயா. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். சோ புறமான மனுஷன் வந்து ஒரு நாள் அவன் குறிப்பிட்ட நாள்ல ஆண்டவர் எடுத்துப்பாரு. ஆனா உள்ளான மனுஷனும் காலகாலமா வாழ போறார். அந்த காலகாலமா வாழ போற உள்ளான மனுஷனுக்கு
ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலாகி கிறிஸ்து இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் ஆவியானவர் இன்னைக்கு மனித ரூபத்துல இறங்கி வராரு. ஒரு நாள் தேவகுமாரன் என்ன பண்றாரு, மறுரூப மலையில இயேசு உட்காந்துட்டு இருப்பாரு. உட்காந்துட்டு இருக்கிறக்குள்ள அவர் முகம் அப்படியே பிரகாசமா இருக்கும் மறுரூப மலையில. அப்போ வானத்துல இருந்து 2 பேர் இறங்கி வருவாங்க, எலியாவும் மோசஸ். எலியா வேதத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு சொல்லியிருக்கு. அவர் மாம்சத்துல, எலும்புல, சரீரத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ எலியா வரக்குள்ள அதே மாதிரி மாம்சம், சரீரம், எலும்புகளோட வராரு. ஆனா அவர் கூட மோசஸ் கூட்டிட்டு வராரு. அவர் மாம்சத்துல மறித்து அவரோட ஆத்மா பிழைத்து இருக்கும். அந்த உருவம் அப்படியே இருக்கும். மோசஸ் எப்படி மாம்சத்துல இருந்தாரோ அப்படியே தோணும். சோ இந்த மறுரூப மலையில இந்த 3 பேரோட காட்சியை படிக்காத ஒரு பேட்டர் பார்ப்பாரு. டிசைபிள் சப்போஸ் பீட்டர் இந்த காட்சியை தன் கண்ணால பார்ப்பாரு. இயேசு மறுரூப மலையில உட்கார்ந்து இருக்கக்குள்ள அவரோட முகம் பிரகாசமா இருக்கும். 2 பேர் வானத்துல இறங்கி வராங்க. எலியாவோ மாம்சத்துல, எலும்போ, சதையில இருப்பாரு. இந்த சைடு மோசஸ் உள்ளான மனுஷன், அந்த தோற்றம். அப்படி இருக்கிறதுக்குள்ள அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனா பீட்டர் படிக்கல. ஆனா 2 பேரை ரெகக்னைஸ் பண்ணிடுவாரு, கண்டுபிடிச்சிடுவாரு. அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறாரு? மோசஸ் உடல்ல எப்படி இருந்தாரோ அப்படியே உள்ளான மனுஷனோட ஆத்மா அதே உருவத்துல வந்தது. அதோட ஆதார வசனம் மேத்யூ 17 1:5 படி. அல்லேலூயா. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சரி, இப்போ இதுல என்னன்னாக்கா பீட்டருக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் உருவத்தை பார்த்து உள்ளான மனுஷன் மோசஸ்ன்னு தெரிய வந்தது. சரி, இப்போ ஒரு ரிச் பர்சன் அவர் இருப்பாரு, ஒரு வயசானவர். அவர் ஒரு நாள் இறந்து போயிடுவாரு. அவரோட சடலத்தை சவப்பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க. ஒரு ஊர்ல சவப்பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க. அவருக்கு பிள்ளைகள், பேர பசங்க எல்லாருமே இருப்பாங்க. கடைசி பேரனுக்கு 2 வயசு. ஸோ இவங்க எல்லாம் ஃபியூனரலுக்கு எல்லாரும் கூடி வருவாங்க, நிற்பாங்க. அங்கே நின்னக்குள்ள இந்த குழந்தை 2 வயசு குழந்தை அந்த சவப்பெட்டியை பார்த்துட்டு, இங்க 2 தாத்தா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வந்துச்சா. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. எங்க இருக்கிறாங்க? பெட்டிக்குள்ள படுத்துட்டு இருக்கிற ஒரு தாத்தா, அவர் பக்கத்துல நின்று இன்னொரு தாத்தா. ஸோ உள்ளான மனுஷன் நின்றுட்டு இருக்கு. அதெல்லாம் நான் நிறைய தடவை யோசிப்பேன். நம்ம இந்த மாதிரி கல்யாண காட்சிகள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் அங்கே போகலன்னா கூட அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரீசன்ஸ் எல்லாம். பட் தயவு செஞ்சு யாராவது மரணம் அடிச்சா தயவு செஞ்சு போங்க. அந்த ஆத்மா நின்று பார்த்துட்டு இருக்கும். சிலர் தன் சொந்த ஜனங்கள், தன் கணவன் இல்லை பிள்ளைகளோ இறந்தாக்கா அதை தெரிஞ்சுட்டு, அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு போவாத சில பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க போய் அவங்கள விடுதலை ஆக்கிட்டா தான் உண்டு. இன்னும் சில குடும்பத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த மாதிரி பிள்ளைகள் இறந்த பேர் கூட அந்த தாயாருக்கு தெரிய வைக்காத இருக்கிறாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, தெரிஞ்சா இவங்க இல்லை இவங்க கூட எங்களை விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதனால எங்க அம்மாவுக்கு நான் இந்த விஷயத்தையே சொல்லல, யாரும் சொல்லாதீங்கன்னு மறைச்சு வச்சிருக்கோம். சரி, நம்ம ஆண்டவர் பத்தி
வந்தது. சரி, இப்போ வந்து இந்த உள்ளான மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் தேவாதி தேவனே மனு உருவம் கொண்டு பூமிக்கு இறங்கி வராரு. ஸோ இப்படி இறங்கி வரக்குள்ள ஆண்டவர் வந்து அந்த ஆத்மாக்கு ஜீவனை கொடுக்கறது, என் ஆடுகளுக்கு என் மக்களுக்கு நான் ஜீவனை கொடுக்க வந்த அந்த காரணத்துக்கு தான் நான் இங்க வந்து இருக்கிற உள்ளான மனுஷனுக்கு ஜீவன். இப்போ நம்ம கேட்கலாம், ஏன் உள்ளான மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்குறாரு? அதான் நம்மளுக்கு வந்து தேவன் வந்து ஜீவ சுவாசத்தை கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. ஆஃப்டர் டெத்துக்கு இவரையே ஜீவனை கொடுக்குறாரு. அது இப்போ வந்து நல்லா கவனமா கேட்கணும் இந்த விஷயத்த. ஏன்னா உள்ளான மனுஷனுக்கு ஏன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தன்னோட உயிரை ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தேர்தலான இயேசு கிறிஸ்து ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஜீவனை கொடுத்துட்டு கொண்டு போய் இங்க பிதா கிட்ட சேர்க்க வேண்டிய ஒரு நோக்கம் என்னன்னாக்கா, பிதா நம்மளை படிச்சுட்டாரு. இந்த பிதாவின் பார்வையில சில ஆத்மாங்க அவரோட கண் பார்வையில செத்து இருக்கும். அந்த ஆத்மாங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு, அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு ஆவியானவர் நிறைய காரியங்கள் பண்ணி இருக்கிறாரு. சரி, இந்த ஆத்மாக்கள் பிதாவோட கண்ணில் சில ஆத்மாக்கள் செத்து இருக்கும். அதோட ஆதார வசனம் முதல்ல படிச்சிடலாம். எபேசியன்ஸ் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். சோ நல்லா கவனமா கேளுங்க. அக்கிரமம் பண்ணுங்கள, பாவங்கள் பண்ணுங்கள வந்து மரித்து போறவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் இப்ப ஆவியானவர் வந்து எனக்குள்ள உணர்த்தி இருக்கிறார். ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து இந்த மாதிரி அக்கிரமம் பண்ண ஜனங்க இப்ப கூட உயிரோட இருக்கிறாங்க. சரின்னு என்ன கொண்டு சில சத்திய வார்த்தைகள் பேச வைக்கிறார் ஆவியானவர். அபிஷேகம் நிறைந்த எனக்குள்ள வந்து ஆண்டவர் சில உண்மை சம்பவங்களை ஆண்டவர் இந்த நேரத்துல சொல்றாரு. எனக்கு வந்து ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் காமிக்கிறாரு. இன்னார் வந்து பேர் சொல்ல விரும்பல, இன்னார் வந்து அக்கிரமம் பாவங்கள் பண்ணியாச்சு, இப்போ அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிய வைக்கணும். இந்த விஷயம் தெரிய வச்சாக்கா அவங்க வந்து மரித்த பிறகு இறைவனோட பார்வையில் அந்த ஆத்மா செத்ததா இருக்காது. அந்த ஆத்மாவுக்கு நம்ம ஜீவனை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ அதனால உன்னை நான் யூஸ் பண்ண போறேன், உன்னை நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி ஆண்டவரே, நீங்க இப்படி சொல்றீங்களே, சரி என்ன இப்ப வந்து அந்த ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து ஒரு நாள் எனக்கு ஒரு விஷயம் வெளிப்பாட காமிக்கிறாரு. இப்ப நம்ம வந்து 60 வருஷத்துக்கு பின்னாடி போவோம். அங்க வந்து 2 குடும்பம், நல்லா கவனமா கேளுங்க, 2 குடும்பத்தை ஆண்டவர் காமிக்கிறாரு. ஒரு குடும்பத்திலேயோ ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 6 பிள்ளைகள், இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பம் இயேசுவை அறிந்த குடும்பம், ஒரு கணவன் ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், ஒரு பெரிய பையன் ஒரு மகள். இந்த குடும்பம் அழகா 15 வருஷம், கவனமா கேளுங்க, 15 வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் வாழ்றதுக்குள்ளோ இந்த 6 பிள்ளைகளோட அப்பாவும் இந்த 2 பிள்ளைகளோட அம்மாவும் ஒரு நாள் சந்திச்சு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு, நான் என் கணவனும் என் மனைவியோ பிள்ளைகளை விட்டுட்டு வரேன், நம்ம 2 பேரும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு வந்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சு 3 குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் ஆகிறாங்க. சரி, இதை வந்து கொண்டு போய் 6 குழந்தைங்களோட மகள் அந்த வீட்டை காமிக்க போறாரு. அந்த தகப்பனோட வீட்டை என்னை கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு. இந்த குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் பாரு. அந்த தாய் அவங்க வந்து 6 பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து 2 ஆண் பிள்ளைகள் வந்து கை கொடுக்காம மறைத்து போறாங்க. இப்ப 4 பெண் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை வந்து வளர்க்க அந்த தாய் பட்ட கஷ்டங்கள் காமிக்கிறாரு. ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்னாக்கா, அவங்க பட்டு பாத்திரம் தேய்ச்சி, துணி துவைச்சி, வீட்டு வேலை செஞ்சு ஒவ்வொருத்தையும் காப்பாத்துறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ இந்த வீட்டுல வந்து இவங்க பண்ணிட்டு வந்திருக்கிறது வந்து அந்த புருஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறது அக்கிரமம், பாவம், இது கணக்கு இருக்கு. சரி, இப்போ இந்த வீட்டுல நீ போய் கேளு, விசாரி. ஆனா திரும்பி வந்துடு, விசாரிச்சுட்டு திரும்பி வந்துடு, என்ன நடக்குதுன்னு நீ போய் பாரு. சரி, நான் வந்து உடனே என் கணவனை கூட்டிட்டு போறேன். அந்த வீட்டுக்கு போய் பார்க்கறதுக்குள்ள நான் போற டைம்ல அந்த அம்மா இறந்துட்டு இருக்கிறாங்க. நான் போறதுக்குள்ள கொஞ்சம் லேட்டா போனேன், 1 வருஷம் கழிச்சு தான் போனேன், 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அம்மா இறந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவோட ஆத்மாவை நான் பார்க்கறேன், அவங்க இருக்கிறாங்க.
பரலோகத்துக்கு கொண்டு போறேன். ஆண்டவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம், அந்த அம்மாக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் அந்த ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. இப்போ அதே நேரத்துல இப்போ இந்த 2 பிள்ளைகளோட தாய் கிட்ட வராரு. அந்த தாயோட வீடு போய் பாருங்கிறாரு. சரி, இப்போ நான் வந்து அந்த தாய் வீட்டுக்கு போறேன். அங்க காமிக்கிறார் ஆண்டவர். அந்த குடும்பம் வந்து கிறிஸ்துவ குடும்பம். அவங்க கணவனும் மனைவி போயிட்ட பிறகு அவர் வந்து அதுல மன அழுத்தமாகி சுயநிலைமை இல்லாம டிப்ரெஷன்ல வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் தவறான வழியில இன்னொரு துணைவை தேர்ந்தெடுக்கல, இன்னொரு பெண் கிட்ட போல தன் மனைவி மேல அவ்வளோ பிரியமா அன்பா இருப்பாரு. அந்த காலகட்டத்துல வந்து ஒரு நாள் அவருக்கு அதே மனசுல வந்து நொந்து போய் அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆகி சுகர் வந்து கரெக்டா பாருங்க 60 வயசுல இறக்குறாரு. ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாரு. சரி, இப்போ இந்த நேரத்துல வந்து அதே நேரத்துல அவங்களோட முதல் மகனை காமிக்கிறாரு. அந்த மகனும் தன் தந்தை இருந்தும் இல்லாதபடி, ஏன்னா சுயநலவில்ல புலம்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கிறார். மனைவி போயிட்டாலே கேர் பண்றதுக்கு யாரும் இல்லை, வழி நடத்த யாரும் இல்லை, பெத்த தாயை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மகனும் வாலிப பிள்ளைகளோட சேர்ந்து அங்கெங்க வர பிள்ளைகளை வந்து செஞ்சு இருக்கிற காசுகளை வச்சு குடி போதையில போதை மருந்துகளை குடிச்சுன்னு தன் வாழ்க்கையை தானே அழிச்சிட்டு ஒத்துரு பெரியவு இல்லாம அந்த மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம அந்த ஒரு காலகட்டத்துல அந்த பையன் வந்து அல்ப ஆயுள்ல ஒரு 43 வருஷம் வச்சுக்காங்க இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த மகளை காமிக்கிறாரு. அந்த மகள் வந்து வாழ்றக்குள்ள ஜனங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப தப்பா பேசுவாங்க. ஓடி போன ஒரு மகள்னு சொல்லிட்டு சரி அந்த சொந்தக்காரங்க இது அவமானமா இருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் ஹாஸ்டல் விட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா அக்கிரமம், பாவம். சரி, இந்த 2 பேர் வந்து இப்போ உயிரோட இருக்கிறாங்க. ஓடி வந்துக்கோ, அவங்களுக்கு மகனுக்கோ 95 வயசு, மகளுக்கோ 85 வயசு வச்சுக்கலாம். இப்போ மாம்சத்துல நல்லா தெளிவா சுயநிலத்தோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து தான் என்ன பாவம் செஞ்சிருந்து இன்னும் வரைக்கும் உணராம இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா அவங்களுக்கு மரணம் உண்டு. அந்த மரணம் டைம்ல வந்து அந்த ஆத்மா வந்து டைரக்டா நரகத்துக்கு போயிடும்ன்ற ஒரு துடிப்புல ஆவியானவர் இந்த ஆத்மாவுக்கு நான் ஜீவனை கொடுக்கணும், நீ வா என் கூட, என்னை கூப்பிட்டு போய் இதை வெளிப்படுத்துறாரு. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், முதல்ல அந்த அப்பா 6 பிள்ளைகளோட வீட்டுல போய் அந்த அம்மாவை வழி அனுப்பிட்டேன். இப்போ இந்த வீட்டுல போனா யாருமே இல்லை இந்த மகளை தவிர. சரி, அப்படி எப்படி பண்ணி ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செஞ்சு அதை கண்டுபிடிச்சு அந்த மகளை கூட்டிட்டு வந்து ஒரு நாள் சந்திக்க வைக்கிற தாயும் மகளும் 2 பேரும் பேசுறாங்க. தாயும் மகள் பிரிஞ்ச பாசம் அது எல்லாமே நடக்குது, சம்பவம் எல்லாம் நடக்குது. அவங்க வந்து இப்போ மகள் வந்து ஒரு 3 வார்த்தை சொல்றாங்க. அது ஆவியானவருக்கு துக்கமாச்சு அந்த வார்த்தைகள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளோ நடந்துச்சு அந்த டைம்ல, ஒருவேளை எங்க அம்மா பண்ணது கரெக்டா இருக்கும்னு தோணி இருக்கும், அதனால நடந்துருச்சு. அவங்க ஒரு நாள் அவங்ககிட்ட வந்து ஆண்டவர் வந்து பேசிட்டு அவங்களை திருத்திடுவாரு. நீங்க கம்பல் பண்ணாதீங்க, இது எங்களுக்கு நீங்க வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டும் இருக்காதீங்க, எங்களுக்கு அவமானமா இருக்கு அப்படின்றவங்களோ. இந்த வார்த்தை வந்து துக்கம் கொடுத்த ஒரு விஷயம். கம்பல் பண்ணாதீங்க, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது அடுத்தது அது எதுக்கும் அந்த மகள் அது தப்பு செஞ்ச ஒரு பாவம் அக்கிரமம் செஞ்ச அந்த மகள்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்குதா பார்த்தாக்கா, அன்னைக்கு வந்து ஏதோ நடந்து போச்சு, அது முடிஞ்சு போன கதை. அவங்களும் அதே 3 வார்த்தை சொல்றாங்க, அது முடிஞ்சு போன கதை, அது செத்து போச்சு, என் மகன் செத்து போச்சு, அது செத்து போச்சு, முடிஞ்சு போன கதை. நானே விட்டுட்டு வந்த கதையை நீ போய் கூட்டிட்டு வந்தே, ஏன் கூட்டிட்டு வந்தே, என் மான மரியாதை எடுக்கிறதுக்கா? உங்ககிட்ட இறைவன் பேசுது, பேய் பேசிட்டு இருக்கு. அந்த ஒரு வார்த்தை பரிசுத்தாவியான துக்கம் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து அவங்க ஓடி வந்து 3 பிள்ளைகளை பெற்றாங்க. அந்த 3 பிள்ளைகள் வந்து குறைஞ்சபட்சம் பெரியவங்களா ஆயிடுக்கிறாங்க. 50 வயசு, ஒருத்தருக்கு 48, 47 அந்த மாதிரி ஒரு வயசுல நல்லா வாழ்ந்து இருக்கிற ஒரு தெளிவா இருக்கிற ஒரு பிள்ளைகள். இதுல மூத்த மகனுக்கு வந்து எப்படியாச்சும் இந்த பாவம் அக்கிரமம் பண்ண எங்க அப்பா அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்ற வேண்டுமே, அவங்க இறைவன் பார்வையில மன்னிப்பு பெறணுமே, அவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு சேரணுமே அப்படின்னு துடிக்கிறாரு. அதுக்கு இன்னும் ஆண்டவர் வந்து இன்னும் அதிகமா பயிற்சி பண்ணி அவங்களுக்கு இன்னும் அதிகமா பேசி உள்ள வந்து ஆவியானவர் பூந்து வழி காமிக்கணும். அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரி, இப்போ அந்த 2 இன்னும் அடுத்தடுத்த 2 குழந்தைங்க வந்து எங்க அம்மா பண்ணது தான் சரின்னு அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கூட்டிட்டு வந்த மகளோ
எங்க அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் இந்த 2 குழந்தைங்களை பார்த்து ஆண்டவர் ஐயோன்றாரு. சரி பேர பசங்களுக்கு பார்க்கலாமே, பேர பையனுக்கு சொன்னா பேர பையனும் மௌனமா இருக்கிறாப்புல. வழி என்ன, இதுக்கு வழி என்ன, இவங்க எப்படி நான் காப்பாத்துறது? இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐயோ போட முடியாது. ஏன்னா இவங்க போறது நரகம்ன்றது தெரிஞ்சிச்சு. இறைவனோட பார்வையில பாவங்கள் அக்கிரமம் பண்ண ஒரு ஆத்மாங்க இவங்க. இறந்த பிறகு இவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, குடும்பத்துல ஒரு ஆலமரம் மாதிரி. இந்த சைடு இந்த தாயாரும் ஒரு ஆலமரம், இந்த சைடு அந்த தகப்பனாரும் ஒரு ஆலமரம். அவ்வளோ பிள்ளைகள், அவ்வளோ பேத்திகள் இல்ல ஊட்டிகள் கூட வந்தாச்சு. வாழ்ந்துட்டு இருக்கிற இப்போ ஒரு குடும்பம். அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? இந்த பக்கம் அந்த 6 குழந்தைகளோட தந்தை தனியா வாழ்றாரு. இந்த பக்கம் இவ்வளோ பிள்ளைகள், பேத்திகள், பேரன்கள் எல்லாம் எடுத்த ஒரு அந்த பெண் தனியா வாழ்றாங்க. 85 வயசாகி கூட இப்ப தனியா வாழ்றாங்க. 95 வயசாகி கூட தனியா வாழ்றாங்க. இவங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா ஆண்டவர் அந்த நாள் குறிப்பிட்ட நாள்ல சுவாசத்தை எடுக்க போறாரு. அந்த டைம் அந்த ஆத்மாக்கு உயிர் எங்க போவோம், நரகத்துக்கு போயிடும். அதுக்கு துடிக்கிறார் ஆவியானவர், துடிக்கிறார். இந்த உயிரை மீட்டெடுக்கணுமே, என்ன செய்யறாரு, எப்படியாச்சும் பண்ண. இப்ப நான் இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நீங்க காமிச்சிங்க, நான் சொன்னேன். அப்போ கடைசியில என்கிட்ட பேசுது, ஆண்டவர் பேசுறேன்னு சொல்றாங்க. என்ன பண்றது ஆண்டவரே? ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் நாவி இந்த மனுஷனோட போராடுது இல்லைன்னு சொல்றாரு. அப்படி இருந்தோம். ஆனா எனக்கு சொல்றாரு, சங்கீதம் 1 சாப்டர்ல 1-2 வசனத்துல எனக்கு பேசுற ஆண்டவர், இந்த பாவிகள் வழியில நீ நிக்காத, உன்னை பரிகாசம் பண்ற ஜனங்களோட நீ சேராத. ஏன்னா பரிகாசம், என்ன பரிகாசம் பண்ணுவாங்க. நீ யார் என்கிட்ட இப்போ 1 வருஷத்துல ஆண்டவர் பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன அதிகாரம் இருக்குது, நான் பண்ணது எனக்கு கரெக்டா இருக்குது, அன்னைக்கு நான் பண்ண விட்ட ஆண்டவர் என்னை மன்னிச்சுட்டாரு, அவ்வளவுதான், நான் நித்திய ஜீவன் போறேன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பரிகாசம் பண்றவங்க விலகி இரு. ஆண்டவர் எனக்கு சொல்றாரு சங்கீதம் 1 சாப்டர்ல 1-2 வசனத்துல, இந்த துன்மார்கனோட ஆலோசனைகளுக்கு நீ போகாத, சேராதன்னு எனக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இப்ப வழி எங்க, யார் இதுக்கு வழி? யாராவது ஒருத்தர் நல்லவங்களா இருந்து பேசி அவங்களுக்கு பண்ண பாவங்களை உணர்த்தி அந்த பிள்ளைகளோட மனம் மாற்றம் செய்து, அந்த மகளோ தன் கணவன் தன் மகனுக்கு ஒரு துளி கண்ணீரை விட்டு அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு, விடுதலை கொடுக்கறதுக்கு அவங்க பண்ணணும். சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க 2 பேரும் ஒரு ஆலமரம் மாதிரி. அந்த ஆலமரம் எப்படி தெரியுமா இருக்கும்? இறைவனோட பார்வையில முன்னுக்கு பூமியில வாழ்றதுக்கு 3 பேர் இருக்கும். ஆனா இறைவனோட பார்வையில உனக்கு பேர் இருந்தோ நீ இறைவனோட பார்வையில நீ செத்தவனா இருப்ப. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா என்ன சொல்ல தெரியுமா? உங்க குடும்பத்துல உனக்கு குடும்ப அட்டை இருக்கும், அதாவது ரேஷன் கார்டு இருக்கும், உனக்கு ஆதார் கார்டு இருக்கும், பேன் கார்டு இருக்கும், ஏன் பாஸ்போர்ட் கூட இருக்கும், உனக்கு எல்லாமே இருக்கும், ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்கும். இந்த குடும்பத்துல நீ ஒரு மரம் மாதிரி. ஆனா அந்த பேர் இருந்தோ என்னோட பார்வையில நீ செத்தவனா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த பேர் இருந்தும் செத்தவனா இருக்க கூடாதுன்னு தான் அதுக்கு உயிர் கொடுத்த ஆவியானவர் இந்த ஒரு விஷயத்தை எனக்கு 60 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தை எனக்கு சொல்றாரு. சரி, அடுத்த ஆதார வசனம் நம்ம பார்ப்போம். ரெவல்யூஷன் 3:1 பார்ப்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆமென். சோ 7 நட்சத்திரம் அத கிளியரா சொல்லிக்குது. அதுக்கு எல்லாம் அதிகாரியானவர் யாரு? பிதாவாகிய ஆண்டவர். அவர் சொல்றாரு, உனக்கு எல்லா பேர் இருந்தோ நீ செத்தவனா இருக்கிறார். சோ திரும்பி மனத்து மாற்றம் வாய்க்கோ, திரும்பி வா. ஆண்டவர் அதுக்காக தான் இறங்கி வந்திருக்கிறாரு. தேவாதி தேவன் உன் ஜீவனத்துக்கு ஜீவாத்மா கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறாரு. ஆனா இறைவனோட பார்வையில நீ உலக பிரகாரமா அந்த பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, இன்னாரோட நான் பேரன், இன்னாரோட நான் மகன், இவரு அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு, அவங்க தாத்தா பெரிய இவர் பெரிய போலீஸா இருந்தாரு, அவ்வளவு புகழ் வாழ்ந்த ஒரு நபரா இருந்தாரு. ஆனா பண்ணதும் பாவங்கள், அக்கிரமங்கள். சோ அந்த மரத்துக்கு ஆண்டவரோட பார்வையில எப்படி திரும்ப இருக்கும்? அந்த மரம் காஞ்சி போன மரமா இருக்கும்.
இலை உதிர்ந்த மரமா இருக்கும், கனி கொடுக்காத ஒரு மரமா இருக்கும், வேரோ 2 முறை செத்ததா இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு மரமா நம்ம இருக்கக்கூடாது, கனி கொடுக்குற மரமா இருக்கணும். அவங்களோட பார்வையில ஜீவ விருட்சத்தை கொடுக்குற ஒரு மரமா இருக்கணும், காஞ்சி போன மரமா இருக்கக்கூடாதுன்னு ஜூடஸ் 12 படிங்க. ஜூடஸ் 12. இவர்கள் உங்கள் அன்பில் விருந்துகளில் கலைகளாய் இருந்து பயமின்றி கூட இருந்து தங்களை மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியன்றோடு இருக்கிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையிலிருந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இந்த மாதிரி அவங்கள ஸ்பிரிட் ஆக்கிடுவாங்க ஆண்டவர். நீ மரம், ஆனா நீ காஞ்சி போன மரம், வேற 2 முறை செத்து போயிருக்கிற மரம். மனம் திரும்பு மகளே, என் மகனே, மனம் திரும்பு, திருந்தாவிட்டா நீ டைரக்டா நரகம், மனம் திருந்திக்கோன்னு சொல்றாரு. ஒரு பாஸ்டர் இருந்தாரா, அவர் ரொம்ப நல்லா ப்ரீச் பண்ணுவாரா, சாங் பாடுவாரா, நல்லா மெசேஜ் கொடுப்பாரா. ஒரு பாஸ்டர், அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு மனைவி. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க மனைவி இறந்துருப்பாங்க. இந்த பாஸ்ட் வந்து ப்ரீச் பண்றதுக்குள்ள அவர் போடுறதோ வெள்ளை ட்ரெஸ் போட்டு அவ்வளோ பரிசுத்தமான மேல் தோற்றத்துக்கு அப்படி காட்டுவாரு. ஸோ இந்த ஜனங்கள்லாம் ப்ரீச்சு பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா வருவாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டா கேட்டவங்களோ எல்லா ஜனங்கள் கண்ணில் வந்து ஒரு பரிதாப பார்வை இருக்குமா, அவர் பார்க்கறதுக்குள்ளதான் ஒரு பரிதாபமா இருக்குமா. ஒரு நாள் இவர் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாரா, திடீர்னு போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா. இப்போ ஜனங்களுக்கெல்லாம் என்ன இது காரணம், என்ன நல்லதானே ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏற்கனவே 2 குழந்தைங்க வேற இருக்கு, நல்ல மனுஷனாச்சு, தேவ செய்திகள் சொல்ற ஒரு தேவ மனுஷனாச்சு, இவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களே சொல்லிட்டு ஜனங்க கேட்க, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாரு இந்த பாஸ்டர் தன் வீட்டுல. ஜனங்கள்லாம் அந்த வீட்டுக்கு வராங்க, உணவெல்லாம் சாப்பிட்றாங்க. போறதுக்குள்ள ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கலக்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. பண்ணிட்டு வந்து அவங்க சாப்பிட்டெல்லாம் போன பிறகு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலக்கி அவங்க மனைவி கொடுக்குறாரு. இவங்க எல்லாம் போன பிறகு அந்த மனைவியோ துடித்து சாவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண அந்த போலீஸ்க்கு எப்படி தெரிய வந்துச்சுனாக்கா, அந்த குழந்தைங்க போய் அந்த பாட்டில் காமிச்சு ஏதோ தெரிய வந்துடுச்சு, சிஐடி கண்டுபிடிச்சாச்சு, அதில் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அவங்க என்ன இதோட கருத்து என்னன்னாக்கா, மேல் தோற்றம் வந்து பரிசுத்தமாக இருக்கும், வார்த்தைகளோ தேவனோட வார்த்தைகள் பேசுவாங்க, பைபிள் படிப்பாங்க, எல்லாம் கொள்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்துவ மதத்துல, அதாவது மார்ன் கிறிஸ்டின் வந்து தன்னோட பேரண்ட்க்கு வந்து ஈக்குவலா ஒரு பையன் வரப்போறான், அவன் வந்து அந்த பங்குல எல்லாம் ஆக போறான்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட, ஒரு கெட்ட எண்ணத்தோட இந்த பில்லி சூன்யம் மதத்துல போறாங்க. அந்த செய்வனை செஞ்சு ஒரு நாள் அந்த உணவுல கலந்து கொடுத்துறாங்க. அது வந்து உடனே ஒர்க் ஆகல, அமாவாசை ஏதோ ஒரு நாள், அந்த குறிப்பிட்ட நாள்ல அது ஒர்க் ஆகும். ஸோ சில மாதங்கள் கழிந்து, சில வருஷங்கள் கழிந்து அது செய்ய அந்த செய்வனை எப்போதும் பேசும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அது வந்து இயற்கையாக ஃபுட் பாய்சன் சொல்லி அது க்ளோஸ் ஆகிடுச்சு சாப்டர். ஸோ இந்த மறைமுகமான ஒரு சில ஆத்மாங்களுக்கு வந்து இந்த அக்கிரமம் பண்ண ஒரு எண்ணம், அந்த தோற்றம் வந்து ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லா கர்த்தரோட பார்வையில எல்லாம் நிர்வாணமா இருக்கு, எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனங்களுக்கு சொல்லிடுறாரு ஆண்டவர். இன்னார் எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் பண்ணி இருக்கிறாங்கோ, இவங்களுக்காகவோ ஜீவனை கொடுக்கறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கினாரு. இவ்வளவு நல்ல விஷயம். மனம் திருந்து இந்த பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு. இன்னொரு சகோதரி வந்து வீடும், அவங்க இன்னொரு குடும்பத்துல வந்து ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அந்த குடும்பத்துல வந்து இவங்க போய் அவங்களோட கணவன் கிட்ட ஒரு தகாத முறையில பழகுறாங்க. இதை கண்டித்த அந்த மனைவி வந்து தன் கணவன் மேல அவ்வளோ பிரியமா இருக்காங்க, 2 சின்ன பெண் குழந்தைகள். ஸோ அந்த தவறான வழியில இருக்கிறது அவங்க கண்ணால பாக்குறாங்க. போய் என்ன பண்றாங்க, மன அழுத்தத்தோடு இனி இந்த உலகமே வேண்டாம்னு சொல்லி கெரோசின் ஊற்றி தற்கொலை பண்ணி நடந்துடுறாங்க. இப்போ வந்து நியாயம் தீர்க்கிற கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க
கணவனுக்கோ அந்த விடோ லேடிக்கோ தண்டனை யார் கொடுப்பாங்க? இறைவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆத்மாக்கள் கூட விடுதலை ஆகணும்ன்றது துடிக்கிறாரு. விடுதலை பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வழியை ஒருத்தர் மூலமா இதெல்லாம் தெரிய வச்சு அவங்க மனம் திருந்தி வரணும். இவங்களும் அவங்களும் வேதத்தை படிப்பாங்க, பைபிள் படிப்பாங்க, சபத்துடே எல்லா மெசேஜுங்க எல்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவோ பாவங்கள் நிறைந்து அக்கிரமங்கள் செஞ்ச ஒரு ஆத்மா, அது ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஆண்டவர் வந்து சொல்றாரு சாமுவேல் கிட்ட, நீ மனுஷனோட முகத்தை தான் பார்க்குவேன், நான் அவங்க உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்த்துட்டு இருக்கிறேன், அவங்க இருதயத்தை பார்த்துட்டு இருக்கிற சாமுவேல் அப்படின்னு சொல்றதுல அவங்க எல்லாரோட இருதயத்துல என்ன இருக்குதுன்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ we have to be very careful. இந்த ஒரு ஆத்மாக்களுக்கு ஆஃப்டர் லைஃப் கொடுக்கறதுக்கு ஜீவனை கொடுக்கறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறது. அதாவது ஜான் சொல்றாரா, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்தாரு. அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒரு ஒளியா இருந்தது அப்படின்னு ஜான் வந்து சொல்றாரு. எப்போ ஆஃப்டர் டெத் அவர் உயிர் தேர்தல் ஆன பிறகு ஆண்டவர் ஆவியானவரை பார்த்து அப்படி சொல்றாரு, அவர்கிட்ட ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒரு ஒளியா இருந்தது. ஆனா நம்ம மனுஷனுங்களோ அந்த எனக்கு ஒளி வேண்டாம், நான் இருள் தான் எனக்கு வேணும். எனக்கு அவங்க சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்றாங்க, இந்த 4 சவுறு எனக்கு போதும், எனக்கு நிம்மதியா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு இருட்டு தான் பிடிக்கும், எனக்கு வெளிச்சம் பிடிக்காது. அந்த ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்க வராது. கதவை தெரு, மனசுல பூட்டி வச்சிருக்கிற பூட்ட ஒடி, வெளியில வா. இது சொன்னா உனக்கு மான அவமானம் எல்லாம் கிடையாது. நீ வந்து நித்தியமா ஒரு இடத்துல போய் வாழணும். என் பிதாக்கு ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாதுன்னு அவரோட விருப்பம். ஏன் மகளே வாமா வான்னு கூப்பிடுறாங்க. சரி, ஜான் 1:4 சாப்டர் 4th verse படிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. சரி, இப்போ வந்து அந்த ஒளி தான் நமக்கு வேணும், நமக்கு இருள் வேண்டாம். சரியா? இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லலாம், ஜீவ ஒளி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வராது, வாங்க பெற்றுக்கொள்ளுங்க. சரி, இந்த மாதிரி இந்த ஜீவ ஒளி வந்து இஸ் a light. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அந்த வார்த்தைகள் வந்து நான் யூஸ்வலா பாடுறதுக்குள்ள வந்து எனக்கு அதோட அர்த்தப்படி புரியல. எனக்கு இந்த படிக்கிறதுக்குள்ள, இந்த வேத வசனம் படிக்கிறதுக்குள்ள அப்பதான் புரியுது, என்னோட வெளிச்சமும் நீதான், ஆஃப்டர் என்னோட லைஃப்க்கு எனக்கு ஜீவன் கொடுக்கறதும் நீதான். அதான் சொல்றாரு அவரு, அந்த ஜீவனுக்கு ஜீவாத்மாக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு அவர் வந்திருக்கிறாரு. ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களோ ஒரு விபச்சாரியை கையங்கலமா குடிச்சிட்டு அவங்க சீஷர்கள் அவங்க ஜனங்கள் எல்லாருமே கூப்பிட்டு வந்து, போதகரே இந்த லேடி பாருங்க விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கு, இவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஆண்டவர் வந்து பொறுமையா சமாதானமா அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு பிறகு ஒரு 2 வார்த்தை சொல்றாரு, நீ இப்போ நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், இனி நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த வார்த்தை அந்த மகளுக்கு வந்து அவள் லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சு. நான் உனக்கு தண்டிக்க மாட்டேன், நீ போலாம், இனி இந்த பாவம் செய்யாத. ஆனா இன்னொரு வார்த்தை வந்து அவங்களோட ஃபுல் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இந்த உலகத்துக்கே நான் வெளிச்சம் கொடுக்க வந்தேன், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சம் கொடுக்க வந்திருக்கேன், நான் தான் ஒளி. ஸோ யாரெல்லாம் என்னோட ஒளியை வாங்கிக்கிறாங்க பெற்றுக்கொள்வாங்களோ அவங்க வந்து இருளில் நடக்க மாட்டாங்க. என்னோட பாதையில யாரெல்லாம் என்னோட பாதையில வரீங்களோ அவங்க வந்து டைரக்டா என் கூட பரலோகத்துக்கு போக போறீங்க. ஸோ உங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டது. நீ அவங்க உணர்ந்து அந்த லேடி அழுது மன்னிப்பு கேட்டதுனால மன்னிச்சுட்டாரு, இனி பாவம் செய்யாது அப்படிதான் சொல்றாரு. ஸோ அதுக்கு வந்து பாவம் ஒரு பாவமே கிடையாது. நீ உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கோ, ஆண்டவர் ராஜ்யத்துல வந்து சரி. ஏன்னா அங்க இருக்குது நித்தியமான எவர்லாஸ்டிங் லைஃப், எட்டர்னல் லைஃப் அங்க இருக்குது. அதுதான் பரிபூர்ண ஜீவன். உனக்கு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் அல்ப ஜீவன் ஆகக்கூடாது, ஆண்டவரோட பார்வையில செத்ததா இருக்கக்கூடாது. அதுக்கு பரிபூர்ண ஜீவன் கொடுக்கறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வராரு. ஜான் 8th chapter
ஒரு சின்ன வாலிப பையன் வந்து என்ன பண்றாப்புல, நிறைய இந்த உலக பிரகாரமான பாவங்கள் எல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்றாரு, அந்த பாவம் அவங்களுக்கு விடல. அந்த பையனை வந்து நிம்மதியே இருக்கவே விடல. சரி என்னடா மன அழுத்தம் வெறுத்து போச்சு, லைஃப் வேண்டாம், இங்கே நான் தற்கொலை பண்ணலான்னு ஓடி போய் அந்த ரயில் தண்டவாளத்துல போய் சாகலான்னு ஒரு முடிவுல வந்துட்டாப்புல. சரி அந்த பையனை வாலிப பையன் போறதை பார்த்துட்டு அவங்க சித்தப்பா கூப்பிட்டு பேசுறாப்புல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அவன் என் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன், எனக்கு வாழ பிடிக்கல. அப்போ வந்து அந்த சித்தப்பா வந்து ஆண்டவரை பத்தி சொல்றாரா, நீ இந்த மாதிரி முடிவு எடுக்காதப்பா, உன்னோட முடிவு வந்து ஏற்கனவே இவரு எடுத்தாச்சு. உன்னோட ஜீவத்துக்கு அவர் தன் ஜீவனை பலியா கொடுத்துட்டாரு. அவர் ஜீவனே விட்டுட்டாரு. நீ அப்போ அந்த பாவம் நீ செஞ்ச மொத்த பாவத்துக்கு அவர் ஜீவனை விட்டுட்டாரு. நீ என்ன பண்ணு, உன் வாயால நீ மன்னிப்பு கேட்டு நீ அதை பார்த்து அதை பழைய பாவத்துக்கு போகாது. அவ்வளோ தெளிவா புரியுற மாதிரி உங்க சித்தப்பா பேசுறாராம். உன்னோட மொத்த உலக பிரகாரத்துல நீ எவ்வளவு பாவம் செஞ்சுட்டாலையோ அந்த பாவத்தெல்லாம் இவன் சிலுவையில சுமந்து மறுத்து போனாரு. கல்வாரி சிலுவையை பாரு, அவரோட முகத்தை பாரு. உன்னோட பாவத்துக்கு எல்லாம் அவரு பலியாயிட்டார். யாரு? பரிசுத்தவான். ஒரு பாவமும் செய்யாத ஒரு பரிசுத்தவான் மனிதன் உனக்காக மறித்து போனாரு. சரி, அதுக்கு அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு உன்னோட உயிரை விட போற? மாத்திக்க. அதனாலதான் நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லிக்கணும், ஆஸ் அ பேரண்ட்ஸா பிள்ளைகளுக்கு வந்து தற்கொலைக்கு போகிற ஒரு வழியை வந்து அவங்க அந்த தாட்டுக்கு என்னவே வரக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவராகிய இயேசு பத்தி சொல்லிட்டே வரணும். ஆண்டவரோட வந்து அவரோட கல்வாரி சிலுவையை பார்த்தாலே, அவர் பட்ட பாடுகள் பார்த்தாலே நம்மளுக்கு அந்த மரணம் வரவே கூடாது, அந்த எண்ணம் வரக்கூடாது. வேதத்தை படிச்சு யாருமே தன் வாழ்க்கையை தான் அழிச்சுட்டு கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இறைவன் எப்போ எடுக்கிறாரோ அப்பதான் அந்த உயிர் போகும். தவிர நீ உனக்கு உயிர் உடம்போ இல்லை வந்து உன் உயிர் பிடிச்சி வைக்கிறவோ உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு ஆண்டவர் கிளியரா வேதத்துல சொல்லி இருக்கிறாரு. சரி, இந்த சேஞ்சஸ் வந்து அந்த மனுஷனுக்கு உண்டாகி இப்போ வந்து அவர் பெரிய போதகரா இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு மாற்றம் ஏன்னா அந்த டைம்ல ஆண்டவர் வந்து அவர் வந்து உள்ள வராரா, அவர் இறங்கி வரக்குள்ளோ அந்த சாக போறோன்ற ஒரு எண்ணம் வந்தக்குள்ளோ அவருக்கு ஒரு ஜீவனை வந்து உள்ள கொடுக்குறாரா. அந்த ஜீவனை ரிசீவ் தட் ஜீவன், புது லைஃப் கிடைச்சது. அந்த புது லைஃப் கிடைச்சக்குள்ளோ ஆண்டவர் சொல்றாரா, இனி நீ வந்து ஜீவனை விடாத, நான் உனக்கு ஜீவன் கொடுத்தாச்சு. இப்போ நீ எனக்காக நீ ஊழியம் பண்ணு, ஊழியம் செய், என்னை பத்தி நீ போய் எல்லாருக்கும் சொல்லு. யாரோ ஜீவனை விடாதீங்க, ஆண்டவர் என்ன பார்க்க சொல்லுங்க, நான் அவங்களுக்காக நான் என்ன விட்டாச்சு, என்னை பத்தி சொல்லுங்க, என்னை பத்தி என்னை பத்தி சொல்லுங்க. என்னோட பத்தி சொன்ன பிறகு அவங்க ஜீவனை விட மாட்டாங்க. ஒரு நாள் அந்த எல்லாருக்கும் ஒரு காலம் வர டைம் பிதாக்கிட்ட போய் அவங்க சேர முடியும். அதுதான் ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பூந்து போயிட்டு இருக்கிறாரு. அவரை மறுக்கடிச்சாலே தேடி தேடி கண்டுபிடிச்சி சந்து குந்துலெல்லாம் போறாரு. ஸோ ரொம்ப வாட்டி எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவர் காமிக்கிறப்போ எனக்கு ரொம்பவே உடல் அந்த மாதிரி ஒரு சோர்வு, ஒரு பலவீனமே கொடுக்க மாட்டார். அவ்வளோ உற்சாகத்தோடு, ஏன்னா அவர் தொடையா வர்றதுனால அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா அந்த உயிர்கள் வந்து நான் இப்போ ஒரு கதை சொல்ல பாருங்க. ஒரு தாய் தகப்பன் ஓடிட்டு வந்து அவங்க 2 பேருக்கும் வந்து எந்த பேருக்கு உயிர் கொடுக்கணும் தான் அவரோட விருப்பம். ஜீவாத்மா, அவங்க ஜீவாத்மா ஆகி அவங்க பரலோகத்துக்கு போகணும். இந்த கூட்டிட்டு வந்த மகன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்க அம்மாவை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, அவங்க திருத்துவாங்க, மனம் மாறுவாங்க, 2 பேரும் ஒன்று சேருவாங்கன்னு ஆண்டவர் நினைச்சாரு. ஆனா நடந்ததோ என்னன்னாக்கா, நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, அவங்க ஒரு நாள் மாறுவாங்க. நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி எங்களை அவமானப்படுத்தாதீங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து சொல்லிட்டு உடனே ஆண்டவர் எனக்குள்ள வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆவியானவர், ஆமா நீங்க சொல்றீங்க உங்க அம்மாவை காப்பாற்றணும், மாணவரை போகுதுன்னு சொல்றீங்க. நீங்க பூமியில இருக்கிறக்குள்ள மாம்சத்துல இருக்கிற இந்த அம்மாவை காப்பாற்றணும் நீங்க பிடிக்கிறீங்க. ஆனா எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லலாமா நீங்கன்னு சொன்னக்குள்ளோ அந்த ஒரு வார்த்தைனால அந்த அம்மா என்கிட்ட பேசுறது நிறுத்திட்டாங்க. சரி, இந்த 95 வயசு அந்த அப்பா கிட்ட நீ சொன்னதெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அவரு என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்த்தா, என்கிட்ட நீ பேசாத, என் வீட்டு வாசலே நீ வராதுன்னு அனுப்பி விடுறாரு. அதனால இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட ஆண்டவருக்கு துக்கம். என் ஆவி இந்த மனுஷனோட போராடுவது இல்லைன்னு அந்த வார்த்தைகள் சொல்றப்போ இன்னும் அவர் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி யாராவது ஒரு நல்ல செய்தி, இந்த செய்தியெல்லாம் வச்சு பேசி இறைவனோட பார்வையில நீங்க வந்து செத்த மரம் போல இருக்காம, அவரோட பார்வையில நீங்க வந்து பேர் இருந்தும் செத்தவனா இருக்காம நீங்க மனம் திருந்தி வாங்கல் என்று
நம்ம வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆண்டவர் வந்து நம்ம ஜீவன் இருக்கிறக்குள்ள ஒரு வழி வச்சிருக்கிறாரு, இறந்த பிறகு கூட ஒரு வழி வச்சிருக்கிறாரு. ஜெரமியா 21:8 படிக்கலாம். அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். சோ ரெண்டு வழியும் அவர் வச்சிருக்கிறாரு. இப்படி வச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த ரெண்டு வழிக்கு லைஃப் கொடுக்கிறது நான் தான், பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறது நான் தான், அதை ஃபாலோ பண்ணுங்க. 1 Samuel 2:6 படிங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஆமென். சோ இந்த மாதிரி அவரோட வார்த்தைகள் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாதாளத்துக்கு போகக்கூடாதுன்றது தான் அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து உயிர் கொடுக்க ஆரம்பிக்கிறார், பரிபூர்ண ஜீவனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். எட்டர்னல் லைஃப், ஆல்வேஸ் லிவிங் இன் ஹெவன், பிதா கிட்ட இருக்கிறது. ஸோ நீங்க ஆண்டவரோட பார்வையில யாருமே தயவு செஞ்சு ஆண்டவரோட பார்வையில செத்து போகாதீங்க, நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க. இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க ஒரு டிசிஷன் எடுங்க, உங்களை நீங்க மாத்திக்கங்க. எந்த பாவம் நீங்க செஞ்சிருந்தாலையோ, இந்த பார்க்கிற செய்தியை கேட்கிற எல்லாருமே சொல்றேன், நீங்க எந்த பாவம் செஞ்சிருந்தாலையோ இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க, உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களை மன்னிக்கிறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு உருவம் கொண்டு பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. நீங்க என்ன மாதிரி பாவம் செஞ்சிருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு உண்டு ஆண்டவர் சொல்ல. ஆனா இன்னொரு வார்த்தை நல்லா கவனமா கேட்டுக்கங்க, இனி இந்த பாவம் செய்யாதுன்னு சொல்லிக்கிறார். தயவு செஞ்சு பின்னாடி செஞ்ச பாவத்தை நீங்க திருப்பி கூட பார்க்காதீங்க, தேவ பிள்ளைகளா ஆயிடுங்க. ஆண்டவர் வந்து முக்கியமா இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு படிச்சு, வேதத்தை படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிற மனுஷங்கள, லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டு என்னோட பிதாவோட கட்டளைகள் எல்லாம் பார்த்து அறிந்து புரிந்து கொண்டு இன்னும் நீ உணராம இருக்கிறே, நீ என்ன ஒரு கிறிஸ்டியன் அப்படி ஆவியானவர் வந்து எனக்குள்ள உணர்த்துறாரு. இதெல்லாம் தெரிஞ்சியும் ஒருத்தரை வச்சு நான் சொல்லியும் இன்னும் நீ அதை உணராம இருக்கிறியே, அது பாவம் இல்லைன்னு சொல்றியே. அன்னைக்கு ஏதோ நான் பண்ணிட்டேன், 30 வயசுல தெரியாம பண்ணிட்டேன், இன்னைக்கு அன்னைக்கு மன்னிச்சுட்டாருன்றக்குள்ளோ எனக்கு இப்போ இந்த டைம்ல எதுக்கு எனக்கு அந்த வெளிப்பாடு சொல்லி என்னை எதுக்கு கூப்பிட்டு போனோம், அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஜீவத்துக்கு ஒரு ஜீவன் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்து துடிக்கிறாரு. ஸோ இதுவும் தெரியாம இது கூட உணராத நீ என்ன ஒரு கிறிஸ்டியன், எதுக்கு நீ வேதத்தை படிச்ச, அழிஞ்சு போயிடுவே. அதனால உன் மனசை மாத்திக்கோ, திருந்திக்கோ. கணக்கு கேட்கிற காலம் ஒன்று வரப்போகுது. You cannot escape from the judgment of God. நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க எது பண்ணாலும் கர்த்தரோட பார்வையில நிர்வாணமா இருக்குது. மனம் திருந்தி வந்துடு, தேவ சமூகத்துக்கு வந்துடு, உன்னை நீ மாத்திக்கோ. உன்னை வந்து நீ வந்து மாத்திட்டு ஜீவாத்மாவாய் நீ பரலோகத்துக்கு போ. இதுதான் உன்னோட கடைசி சான்ஸ் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், லாஸ்ட் கால். அப்படி யார் இப்படி கொடுப்பாங்க, யார் இப்போ வந்து பேசுவாங்க, ஆண்டவரோட செய்தி யார் போய் சொல்லுவாங்க, யார் இப்போ சொல்லுவாங்க, ஆண்டவர் வழி காமிக்கணும். ஸோ நோ மேன் கேன் எஸ்கேப் ஃப்ரம் தி காட் எக்ஸப்ட் வந்து என்னன்னாக்கா நோ ஹியூமன். அதாவது பசங்க எல்லாரும் எங்க அம்மா ஏதோ பண்ணிட்டாங்க, அவங்க மாணவர் எது போகுது, இப்போ மறைச்சிட்டு அவங்க எப்படியோ இருக்கிறாங்க, எப்படியோ பண்ணிட்டாங்க, எங்க அப்பா எப்படியோ இருந்தாங்க, எப்படியோ வாழ்ந்தாங்க, போனாங்க, செத்தாங்க, அவ்வளோதான். இல்லை, அந்த ஆத்மாவுக்கு உயிர் வேணும், கொடுக்கணும், ஜீவாத்மா ஆகணும், அவங்க பரலோகத்துக்கு போகணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பில்லர் மாதிரி இருந்தாங்க. நம்ம எல்லாம் அவங்க வழியில வந்ததுனால நம்ம எல்லாருமே சொல்றோம், எல்லாரும் ஒரு குடும்பம், நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கிறதுனால ஆண்டவர் பார்வையில எல்லாரும் ஒரு குடும்பம். இந்த நம்ம குடும்பத்துல ஒருத்தர் வந்து அழிந்து போறாங்கன்றது முன்கூட்டியே தெரிஞ்சதுனால எப்படி இருக்க முடியும்? அடுத்தவங்க சொல்றாங்க, நீயே கவலைப்படுற, நீயே போஸ்ட் பண்ற, நீயே கம்பல் பண்ற, உனக்கே தான் வந்தது இல்லையே. அப்படி ஆண்டவர் என்ன விட மாட்டுறாரு, ஏன்னா அவர் பிடிக்கிறாரு. இந்த ஜீவனும் அங்க போய் சேரணும், ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாதுன்னு. ஸோ மனுஷங்க வந்து மூடி மறைக்கலாம், பேர பசங்களும் மௌனமா இருக்கலாம். ஆனா இறைவனுக்கு வந்து எப்படி தெரியுமா தோணும், அவரோட பார்வையில எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு, யாரெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டுக்கோங்க, நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலையோ, ஜனங்க வந்து உங்க பசங்க பேர பசங்க மூடி மறைச்சாலையோ அவங்க உங்களை சேவ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? இறை
வந்து ஹெவனுக்கு போறதுக்கு யாராலையும் ஆண்டவர் தவிர வேற யாராலையும் கூட்டிட்டு போக முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆத்மா வாழணும், அவரோட எண்ணம் ஒரே ஒரு நோக்கம். இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாம். கடைசியா அவரோட ஒரே ஒரு நோக்கம், உன்னோட ஆத்மா வாழணும். அதுவும் எப்படி வாழணும்? சுகமாக இருக்கணும்ன்றது விரும்புகிறார் ஆண்டவர். அந்த சுகத்தை நீங்க அனுபவிங்க. ஏங்க நீங்க வேற உயிரோட இருந்து ஏங்க செத்து பார்க்கலாம் இருக்கிறீங்க? எதுவுமே எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுனால ஏங்க நீங்க எதுவுமே அனுபவிக்காம இருக்கிறீங்க? உங்களுக்கு தாங்க எல்லாமே கொடுத்துருக்கிறது. ஸோ அதனால எல்லாம் நல்லபடியா அனுபவிங்க, குடும்பத்தோட வாழுங்க, சமாதானத்தோட வாழுங்க. அதான் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டாரு. ஒரு மன்னிப்பு, அவ்வளவுதான் எல்லாமே மாற்ற முடியும். சரி, 3 John 1:2 படிக்கலாம். அல்லேலூயா. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்.